அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே முன்னிட்டு அரியலூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் காவல் உதவி ஆப் இணைந்து நடத்தும் இந்த வாக்கத்தானுக்கு நெல்லியாண்டூர் பொறியியல் கல்லூரி சார்பாக எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் விமன்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே நடக்கணும்னு வந்ததுக்கே ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் திரும்பவும் விமன்ஸ் டே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரியலூர் வைப்ஸ்க்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே இதனால மகா வாக்கத்தான் வந்து நடக்குது. இதில் நாங்களும் கலந்துருக்கோம். நாங்கள் இதில் வெற்றி படுவோம்னு சந்தோஷமாக அறிவிக்கிறோம். நாங்கள் எங்களோட முழு முயற்சி இதில் கொடுப்போம் ஜெயிக்கிறதுக்காக. இந்த உலகத்திட்ட நீ ஜெயிச்சிடுவேன்னு சொன்னால் கேட்காது, ஆனால் ஜெயிச்சுட்டு வந்து சொன்னால் கேட்கும். இந்த உலகமே உன்னை தோத்துடுவேன்னு சொன்னாலும் நெவர் எவர் கிவ் அப். ஏன் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம், ஏன் இந்த டைலாக்லாம் பேசுகிறோம்னா மகளிர் தினத்தை முன்னிட்டு காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆங்கர் அவர்கள் சொல்லுவார். இப்போ தான் ஆங்கர்னு நம்மளை பேச விட்றாங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, பேருக்கு தான் நம்ம ஆங்கர் பூரா அவர் பேசிட்டாரு. அதாவது உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் வாக்கத்தான் போட்டி, அதாவது வேக நடை போட்டி 181 மகளிர் காவல் உதவி செயலி. இந்த ஆப்போட ஸ்பெஷல் என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு அர்ஜென்ட் வரப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற போலீஸ் உங்களை தேடி உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. அதை விழிப்புணர்வு படுத்துறதுக்காக தான் மாபெரும் ஒரு வாக்கத்தான் போட்டி நடந்தது. அதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அதுவும் மகளிர் தினத்தன்னைக்கு மகளிருக்காக ஒரு ஸ்பெஷலாக. ஸோ எல்லாமே ஒரு ஒன்றாயிடுச்சு பாரு. மகளிருக்கான ஒரு இது ஆப்பும் மகளிருக்கானது, காவல்துறையும் வந்து இதை கரெக்டான ஒரு நேரத்தில் அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறையை சேர்ந்த சகோதரி. அந்த 2வது பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி ஆசிரியை, பேராசிரியர், விளையாட்டுத்துறை பேராசிரியை. 3வது வந்து பார்த்தீங்கன்னா மாணவி. ஸோ இப்போ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் முழுசாக பார்க்கணும்னா ஃபுல்லாக வீடியோக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே. அப்படியே கட் பண்ணி முடித்தோடனே ரெடியா இந்த நம்மளை ஒரு டைலாக்கும் பேச விட மாட்டாங்க கேமராமேனும் அட்மினும். நம்மளாம் சொல்லிக்க வேண்டியதான். அப்படியே கட் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பெண்ணை பாட்டில் அக்னி சிறகைன்னு ஒரு லைன் வரும் பாருங்க, அதை போடுறீங்க. அப்படியே கேமராமேன் உள்ளே நடக்கிற ஷூட் பண்ணுறீங்க. அக்னி சிறகை யார் மியூசிக் போட்டது தெரியுமா? அக்னி சிறகை ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டு. அவர்லாம் வந்து வீடியோ போட்டால் உடனே காப்பிரைட்ஸ் கொடுப்பாரு, அதனால் அதை போட முடியாது. நல்ல பாட்டு எதாவது போட்டுருவோம். ரைட். ஒரு வருஷம் ஃபுல்லாக ஊக்குவிக்கிறது நம்மளெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம அவங்கள ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இன்றைக்கி வந்து வாக்கத்தான் அப்படிங்கிற ஒரு போட்டி நடந்துச்சு, வேக நடை போட்டி. அதில் அவங்க நடந்ததை பார்த்து மீண்டும் இன்றைக்கும் அவங்க தான் நம்மளை ஊக்குவிக்கிறாங்க.
அவங்க நடந்ததை பார்த்து நாங்களே மிரண்டு போயிட்டோம். இன்னைய போட்டியில் ஃபஸ்ட்டு வந்தது சிஸ்டர் தான். சிஸ்டர் உங்களோட நேம்? எஸ் சசிகலாங்க சார். காவல்துறையில் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய டபிள்யூபிசி நம்பர் 1422 சார். ரொம்ப நன்றிங்க சார் ஊக்குவித்ததுக்கு. உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால தான் என்னால் நடந்து வர முடிஞ்சுதுங்க சார். ரொம்ப நன்றி. நீங்கள் இங்கேருந்து போட்டி ஆரம்பித்தப்ப என்ன மனநிலையில் போனீங்க? வந்து அடையக்குள்ளே உங்களோட மனநிலை என்ன இருந்துச்சு, அதை மட்டும் சொல்லுங்கள். என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தாலேயே காவல்துறை தான் எதுலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் நடந்து வந்தேங்க சார். இவங்க எப்போதும் ஃபிட்னஸாக தான் இருப்பாங்க, இவங்களுக்கு உடற்பயிற்சி எப்போதும் இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் நடந்து வந்தேங்க சார். கடைசி வரைக்கும் அதை நீங்கள் அந்த தன்னம்பிக்கை இருந்ததுங்க சார். உண்மையாலுமே ஒரு மகளிராக இருக்கிறது, அதுவும் காவல்துறையில் இருந்து தன்னோட துறையை எல்லாத்துக்கும் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முதலிடம் பெற்றிருக்காங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் அரியலூர் வைஃப் சார்பாக. நன்றி சிஸ்டர். சகோதரி சொல்லி அடித்தாங்க, எப்படின்னா நான் கண்டிப்பாக ப்ளேஸ்மெண்ட் பண்ணுவேன், என்னை நீங்கள் இன்டர்வியூ பண்ணணுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா உடற்கல்வியல் துறை மீனாட்சி ராமசாமி கல்லூரியில் அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்த சொல்லிக்கும். சிஸ்டர், உங்களோட நிகழ்வை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். முதல்ல அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த மாரத்தான் அதாவது ஓட்ட போட்டியில் செகண்ட் இடம் வந்திருக்கிறேன். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்குள்ள ஒரு ஹோப் இருக்கணும். நம்ம நம்மளுக்கான ஒரு பேஷன் உருவாக்கிக்கணும். நான் இதில் தான் போவேன் அப்படின்னு உருவாக்கிக்கணும். அப்படி நம்ம போகாட்டியும் கவலைப்படக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு துறையில் இருந்தாலும் நமக்கான ஒரு அடையாளத்தை நம்ம ஒரு ஏற்படுத்திக்கணும். அந்த மாதிரி தான் நான் வேறு துறையில் மைக்ரோபயாலஜி படித்தாலும் அதுக்கப்புறமா நான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எடுத்து நான் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே எஸ்டிஐடியில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது இன்றைக்கி மகளிர் தினத்துக்கான ஓட்ட போட்டியில் கலந்துக்கிட்டு அதேமாரி நான் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்குள்ளே வந்துடுவேன்னு ஒரு எய்ம் பண்ணி தான் நான் நடக்க ஆரம்பித்தேன். அதேமாரி செகண்ட் இடத்துல வந்திருக்கேன். தேங்க்யூ. இந்த மாபெரும் வாக்கத்தான் போட்டியில் 3வது இடத்தை பிடித்த வீரமங்கை இவங்க தான். சிஸ்டர், உங்களுடைய இந்த நிகழ்வு பற்றியும் நீங்கள் வெற்றி பெற்றதை பற்றியும் பகிர்ந்துக்கோங்க. என் பேர் மகேஸ்வரி. நான் ஜிபிடி காலேஜ்லேருந்து கீழப்பழுவூர்லேருந்து பேசுகிறேன். எங்களோட ஃபுல் ஃபோர்ஸுமே எங்களுக்கு கிரவுண்ட்லாம் கிடையாது, அதிகமாக கிரவுண்ட்லாம் இல்லை. எங்கள் சார் பிடி சார் தான் மோட்டிவ் பண்ணி எங்களை பிடி சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என் காலேஜில் பிடி சார் தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அவ்வளோதான் சார். இந்த வெற்றி இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, இது எப்படி நீங்கள் கலந்துக்கும் போது நம்ம ஜெயிச்சிருவோமா இல்லை நினைக்கல அப்படிலாம், அதை பற்றி சொல்லுங்கள். அப்படிலாம் இல்லை, ஜெயிக்கணும்லாம் நினைச்சி வரல, சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்தேன்னா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்தோம். ஜெயிப்புன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஜெயிச்சில் ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் காலேஜ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எங்கள் காலேஜுக்கு பெருமை. உங்கள் காலேஜுக்கு பெருமை. அரியலூரில் நீங்கள் விளையாண்டு 3ஆம் இடம் பிடித்தது எங்களுக்கு பெருமை. அரியலூர் வைப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சிஸ்டர். வணக்கம். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு 181 மற்றும் காவல்துறை உதவி செயலி மூலமாக இணைந்து நடத்திய வாக்கத்தான் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஜெயித்தவர்களுக்கும் அதை முயற்சி மேற்கொண்டவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இது போன்ற விழிப்புணர்வை அரியலூர் மாவட்டத்தில் இன்னும் அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதை இணைந்து நடத்த செயல்படுத்தின அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகள் உதவிக்கு 181 பெண்களுக்கு உதவிக்கு. அதே மாதிரி இந்த காவலன் ஆப்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாவே தமிழக காவல்துறையால் ஆரம்பிக்கப்பட்டது. என்ன காரணம்னா, நீங்க நேரில் போயோ இல்லை ஃபோன் பண்ணியோ எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த ஆப்போட சிறப்பு என்னன்னா, பெண்கள், குழந்தைகள், முதியோர் இவங்களுக்கு எந்த விதத்திலையும் எல்லா சமயத்திலையும் உதவுறதுக்கு தான் இந்த காவல் உதவி ஆப்னு ஆரம்பிச்சிருக்கோம். இதில் என்னன்னா, அந்த ஆப்ல அந்த ரெட் பட்டன் இருக்கும். அந்த ரெட் பட்டனை தட்டினாவே போதும். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க விருதுநகர்ல இருந்தாலும் சரி, திருநெல்வேலி இருந்தாலும் சரி, சேலத்துல இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற லொக்கேஷன் அந்த சென்னையில இருக்கிற ஹெட் குவார்ட்டருக்கு போகும். நீங்க உங்க ஜிபிஎஸ் மூலமா உங்களுடைய லொக்கேஷன் போயிடும். நீங்க இருக்கிற இடத்துக்கு அருகில் இருக்கிற 3 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிற ஸ்டேஷனுக்கு தகவல் போயிடும். இமீடியட்டா உங்க ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்துருவாங்க. இல்ல என்ன உதவி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மருத்துவ உதவியா இருந்தாலும் சரி, காவல் உதவியா இருந்தாலும் சரி, எல்லா உதவியும் உங்களுக்கு சேரும். அது போக நெட்வொர்க் பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அங்க இருக்கிறவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்க செக் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்ல அந்த ரெட் பட்டனை எக்ஸாம்பிளுக்கு தட்டி பாருங்க. தட்டி பார்த்தா உடனே இமீடியட்டா உங்களுக்கு கால் வரும். கால் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால இன்னைக்கு இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு இப்போ இதுக்கு தான் நம்ம
அங்கே உங்களுக்கு இந்த டிஷர்ட் கொடுத்துருக்கு, டிஷர்ட்லேயே அந்த ஆடு கொடுத்துருக்கு. 181 1098 காவல் உதவி ஆப்பு. இந்த ஆப்பை வந்து இதை வந்து எல்லா இடத்துக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். என்ன காரணம்னா மகளிருக்கு எந்த விதத்துலையும் எந்த வித கெடுதலும் வரக்கூடாது, அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த ஆப்பை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கோசரம் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண தேவையில்லை, வேற தெரிஞ்சவங்க சொல்ல தேவையில்லை. இந்த ஆப்பு பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா உதவியும் வந்துடும். இப்போ இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சவங்க இது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்னா உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, உங்கள் கிளாஸ்மேட்ஸு, தெரிஞ்சவங்க, உறவினர் எல்லாத்துக்குமே இந்த தகவல் வந்து சொல்லலாம். சொல்லலாமா? சவுண்டு கம்மியாக இருக்கு. தேங்க்யூ, நன்றி. வாக்கிங் போறீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா வந்து ஒரே ஒரு உமன் மட்டும் தான் வந்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து 5வது இடம் எம் ரேவதி, ஆர்ட்ஸ் காலேஜ் அரியலூர். 6வது இடம் கே சீதாலட்சுமி, ஆர்ட்ஸ் காலேஜ் அரியலூர். 7வது இடம் எஸ் துர்கா, ஆர்ட்ஸ் காலேஜ் அரியலூர். 8வது இடம் பி கௌரி ரூபினி, எம்ஆர்சி காலேஜ் தத்தனூர். 9வது இடம் இ லெமினா, ஆர்ட்ஸ் காலேஜ் அரியலூர். 10வது இடம் ஜி ராஜலட்சுமி, ஆர்ட்ஸ் காலேஜ் அரியலூர். மற்றும் ஆறுதல் பரிசு எம் திவ்ய பாரதி, என்ஐடி காலேஜ் திருப்பாளையம். இந்த சர்வதேச என் பேர் திவ்ய பாரதி. நானும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஹாப்பி உமன்ஸ் டே. மாபெரும் வாக்கத்தான் போட்டியோட இறுதி நிலைக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் வாங்கினவங்க, அது இல்லாமல் முயற்சி செய்து கொஞ்சம் எஃபெக்டை போட்டு வந்த சகோதரிகளுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களால் பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வு இதோட விடைபெறுகிறது. அடுத்த நிகழ்வை நோக்கி பயணிப்போம். அரியலூர் வெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இவங்க வாங்கின பரிசு வந்து அவங்களுக்காக மட்டும் இல்லை, நாளைக்கு நீங்களும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு வாங்கி உங்களுக்கு காட்டி அதை நீங்களும் வெளில வந்து இந்த மாதிரி போட்டிகள்லாம் கலந்துக்கணும், நிறைய வெற்றிகள்லாம் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த போட்டியோட இந்த நிகழ்வோட நோக்கமே. அதுதான் எல்லா மக்களும் இதை பார்த்துட்டு, எல்லா மகளிரும் இதை பார்த்துட்டு நீங்களும் வெளியில் வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்கணும், அதுக்காக தான் இந்த நிகழ்வு நடத்திருக்காங்க. மீண்டும் ஒரு முறை அரியலூர் வைப் சார்பாக எல்லோருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே, மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆங்கருக்கு வேலையே இல்லை.